சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய தகவல், ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஜாக்பாட்டான அறிவிப்பை அரசானது வெளியிட்டிருக்காங்க மற்றும் முக்கியமான அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசானது குடும்பங்களுக்கு அரசாங்கத்தின் புதிய ரேஷன் கொள்கைகள் ஒரு வரப்பிரசாதமாக அமையப் போகிறது. 2026ஆம் ஆண்டில் அமலுக்கு வர உள்ள இந்த மாற்றங்கள் ரேஷன் முறையை டிஜிட்டல் மயமாக்குவதுடன் சாமானிய மக்களின் கைகளில் நேரடி பணப்புழக்கத்தை அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளது. யாரும் பசியுடன் உறங்க செல்லக்கூடாது என்ற உன்னத நோக்கத்துடன் ரேஷன் விநியோக முறையை முழுமையாக வெளிப்படைத்தன்மையை கொண்டதாக மாற்ற அரசு முடிவு செய்துள்ளது. டிஜிட்டல் மயமாக்கல் போலி ரேஷன் கார்டுகளை ஒழிப்பதன் மூலம் தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே சலுகைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும். இடைத்தரகர்கள் இல்லாத முறை, அதாவது பயன்கள் நேரடியாக மக்களை சென்றடையும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். எளிமைப்படுத்தப்பட்ட நடைமுறை, சிக்கலான விதிமுறைகள் நீக்கப்பட்டு நடுத்தர குடும்பங்களுக்கும் எளிதில் பயன்பெறும் வகையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளன. புதிய விதிகளின் மிக முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னா, தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட உள்ள ரூபாய் 1000 நேரடி பண உதவியாகும். இந்த தொகை நேரடியாக குடும்பத் தலைவியின் அல்லது குடும்ப உறுப்பினரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இந்த பணத்தை கொண்டு மக்கள் தங்களுக்கு தேவையான கூடுதல் மளிகை பொருட்கள், அதாவது பால், காய்கறிகள் அல்லது அவசர மருந்து செலவுகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். கிராமப்புறங்களிலிருந்து ஒரு பெரிய நிம்மதியை தரும் அதே வேளையில் நகர்ப்புற நடுத்தர வர்க்கத்தினருக்கும் மாத பட்ஜெட்டில் ஏற்படும் துளையை நிரப்ப உதவும். உணவு தானிய விநியோகத்தில் புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதை விட மக்களுக்கே அதிகாரம் அளிக்கும் வகையில் சில மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. அதன்படி மக்கள் மானிய விலையில் பொருட்களை பெறலாம் அல்லது சந்தையில் பொருட்களை வாங்கிக் கொள்ள ரொக்க உதவித்தொகை தேர்ந்தெடுக்கலாம். சந்தையில் தங்களுக்கு பிடித்தமான தரமான பொருட்களை வாங்கும் சுதந்திரம் குடும்பங்களுக்கே கிடைக்கிறது. தேவையில்லாத பொருட்களை ரேஷனில் வாங்கி வீணாக்குவதற்கு பதிலாக தேவையானதை மட்டும் வாங்கும் முறையை ஊக்குவிக்கப்படுகிறது. சாமானிய மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த நீங்கள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். குறிப்பாக உங்கள் ரேஷன் கார்டில் உள்ள பெயர், முகவரி மற்றும் ஆதார் இணைப்பு சரியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நேரடி பண உதவிகளை பெற ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு செயல்பாட்டில் இருப்பது அவசியம். இவை திட்டமிடப்பட்ட மாற்றங்கள் என்பதால் அரசாங்கத்தின் இறுதி அறிவிப்பு வந்தவுடன் உடனடியாக விண்ணப்பிக்க தயாராக இருக்க வேண்டும். 2026 ரேஷன் கார்டு விதிகள் வெறும் உணவு பாதுகாப்பு மட்டுமல்லாமல் ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த நிதி பாதுகாப்பையும் இலக்காக கொண்டுள்ளன. இது ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதுடன் நடுத்தர வர்க்கத்தினருக்கு விலைவாசி உயர்வை சமாளிக்க தேவையான கூடுதல் பலத்தையும் அளிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ தமிழக அரசானது இதை எப்போ அமலுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அமலுக்கு வந்தவுடன் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இணைஞ்சுக்கோங்க. அதுக்கு உங்களுடைய ஆதார் அட்டையை எல்லாத்துலேயுமே முக்கியமாக இணைச்சி வச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியான முறையில் மானிய விலையில் பொருட்களும் கிடைக்கும். நீங்கள் சந்தையில் பணத்தை பெற்றும் நீங்கள் நிறையா பொருட்கள் வாங்கிக்கலாம். ஸோ தமிழக அரசானது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இதை கொண்டு வந்தது நல்ல விஷயமா இருக்குது. இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.